வெல்கம் டு மித்ரா ஃபுட்டீஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி பொட்டுக்கடலை பாதுஷா. அதை எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ பார்க்கலாம். நான் இப்போ 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அந்த பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டிக்கலாம். அரை கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நாலு ஏலக்காய் எடுத்துக்கலாம் வாசனைக்காக. ஏலக்காயும் சர்க்கரையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். சர்க்கரையை பவுடர் பண்ணதை இந்த பொட்டுக்கடலை பவுடரோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு கட்டி இல்லாமல் வரும். நான் 5 பாதாமை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல். தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். பாதாம் போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். அப்புறம் தான் நமக்கு கட்டி இல்லாமல் வரும். நான் அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் மட்டும் தான் ஆட் பண்ணும், தண்ணியோ எண்ணெயோ சேர்க்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கலாம் கட்டி இல்லாமல். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். அங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. சின்னதாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை விசில் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படின்னா தான் ஸ்வீட் நம்மளுக்கு உடையாது. ஒரு விரலை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை அப்படியே உருண்டையாக கூட வச்சுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டுக்கு ரிலேஷன் வந்தால் கூட டக்குன்னு 5 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அவங்களும் வாவ் சூப்பர்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஸ்வீட் பிரமாதமாக இருக்கும். நம்மளுக்கு வேலையும் சுலபமாக முடியும். நான் கொஞ்சம் அதில் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்மளுக்கு பொட்டுக்கடலை பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.